இந்த வீடியோவில் நம்மளோட பேரோல் சாஃப்ட்வேர் மேஜராக எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன மெயினான மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட பேரோல் சாஃப்ட்வேரில் இருக்கிற மெயினான மாடியூல் பார்த்தோம்னா நமக்கு ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெப் அட்மின் போர்ட்டல் ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஆப் வழியாகவும் நம்மளால் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்மளோட கம்பெனியில் நம்மளோட அட்டெண்டன்ஸ் என்ன, எம்ப்ளாயி எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க சேலரி என்ன, லாஸ்ட் மந்த் பே பண்ணியிருக்கோம் இல்லை இந்த மந்த் என்ன சேலரி பே பண்ண போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் மொபைல் ஆப் வழியாக அட்மினாக லாகின் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு ஸ்டாஃப் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் லாகின் பண்ணாங்க அப்படின்னா அதில் அவங்களோட அட்டெண்டன்ஸு சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஜியோ ட்ராக்கிங்கிறது ஒரு மொபைல் ஆப் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜியோ ட்ராக்கிங்கிற ஆப் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீல்டு மார்க்கெட்டிங் போகிறவங்க, அதாவது வெளியில் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறப்போ இல்லை கஸ்டமரை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் ஆக்சுவலாக ஆஃபீஸ்லேருந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. அதனால நம்ம அதுக்கு ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க லாகின் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ பஞ்சின் கொடுத்துருவாங்க. பஞ்சின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பஞ்சின் கொடுத்த டயத்துலேருந்து எவ்ரி 5 மினிட்ஸ் அவங்க எங்கே இருக்காங்க, லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளோட ஆப் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்மளால் அந்த அட்மின் ஆப் வழியாக பார்க்க முடியும் லாகின் பண்ணி. ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. இப்போ இதில் ஒன்ஸ் அவங்க பஞ்சின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒர்க்கு முடித்ததும் பஞ்ச் அவுட் கொடுத்துருவாங்க. இதிலே இடையில எதுவும் பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரேக் இன் பிரேக் அவுட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரேக் டைமும் கால்குலேட் ஆகிரும். ஸோ டோட்டலாக இது ட்ராக்கிங் வந்துடும். ப்ளஸ் இதில் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டையும் மீட் பண்ணுறப்போ அந்த கிளைண்ட்டை போய் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே டாஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன டாஸ்க்கெல்லாம் இன்றைக்கி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு அட்மினாக நம்ம லாகின் பண்ணி பார்க்குறப்போ அதில் அவங்க என்ன ஒர்க்கு முடித்தாங்க இன்றைக்கி அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் மெயினாக நம்மளோட பேரோல் சாஃப்ட்வேரில் இருக்கிற மெயின் மாடியூல்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது நம்ம ஒரு டிவைஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுதான் அந்த டிவைஸ் ஆக்சுவலாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம முன்னாடியெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அட்டெண்டன்ஸு ட்ராக் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் என்ன மெயினாக இஷ்யூஸ் வருது அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா டைம்லேயும் சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இந்த மாடல் வந்திருக்கு. இப்போ இதில் என்னென்னா, இந்த டிவைஸில் 2 டைப்பில் அட்டெண்டன்ஸ் பஞ்சிங் பண்ணலாம். ஒன்று கார்டு வழியாக, அதாவது ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருவோம். அந்த ஐடி கார்டை வச்சு இதில் பஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேஸை வச்சு அட்டெண்டன்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் இந்த டிவைஸ் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா, இதில் இந்த அக்யூரசி பர்ஃபெக்டாக மானிட்டர் கரெக்டாக எடுத்துக்கும் உங்களுக்கு. ஃபேஸ் இப்போ என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை காட்டி ஃபேஸ் இந்த டிவைஸ்க்கு முன்னாடி காட்டுறோம், அந்த மாதிரி காட்டினா எடுத்துக்காது. ஸோ அது ரியல் டைமில் ரியல் யூஸர் முன்னாடி நின்னா மட்டும்தான் அந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணிக்கும். அதேமாதிரி லைட்டிங் இப்போ ஒரு வேளை ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நம்மளோட ஃபேஸ் இப்போ நார்மலாக ஃபோனில் ஆப்பில் இன்ஸ்டால்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த மாதிரி லைட்டிங் பிரச்சனை இருக்கும். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லைட்டிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த டாப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் ஒரு லைட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அது முன்னாடி போனதுமே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆயிரும். ஸோ அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கேப்சர் பண்ணிடும். ஸோ இதனால் உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிவைஸ் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா கம்பெனிக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ அதனால் இது ஹை அக்யூரசியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அட்டெண்டன்ஸு. ஸோ அதே மாதிரி இது நம்ம இப்போ இந்த பெர்மிஷனில் போகிறாங்க, எந்த மாதிரி சினாரியோ இருந்தாலும் இதில் நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்த டிவைஸை வச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இந்த டிவைஸ் நாம கொடுக்குற டிஃபால்ட்டாக கொடுக்குற டிவைஸ் ஆக்சுவலாக. ஒரு வேளை நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் இந்த டிவைஸ் நாங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம் வேறு டிவைஸு அப்படின்னாக்கா, அந்த மாதிரி கண்டிஷன்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, மேபி அந்த டிவைஸ் கம்பெனி நமக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ சாஃப்ட்வேருக்குள்ளார போயிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக ஒரு டெமோ அக்கௌண்ட்டு. நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன்.
நான் டெமோ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிடுறேன். இப்போ லாகின் பண்ணதும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து உங்களுக்கு இந்த எம்ப்ளாயியோட அட்டெண்டன்ஸ் இது வந்து காட்டும். இப்போ இதில் வந்து என்ன உங்களுக்கு காட்டும் அப்படின்னா எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, மொத்தம் எம்ப்ளாயியோட ஸ்ட்ரென்த் என்ன, அதில் எத்தனை பேர் ப்ரெசென்ட்டு எத்தனை பேர் ஆப்சண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கவுண்ட்டு காட்டும். ஸோ இது வந்து நான் இப்போ டெமோ அக்கௌண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டேட்டா காட்டல. ஆக்சுவலாக ரியல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது காட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பெனியில் லோன் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அதில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பெய்டு இருக்குது, இது வந்து இந்த இடத்துல கிராஃப் மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் சேலரி அட்வான்ஸும் வந்து இதே சேம் டைப்லேயே கிராஃபில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சேலரி வந்து லாஸ்ட்டு 5 மந்த்ஸில் வந்து நம்ம பே பண்ண சேலரியில் இப்போ வந்து இது மேலே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நெட் சேலரி என்ன, அலவன்ஸ் எவ்வளோ, பிஎஃப்இஎஸ்சி எவ்வளோ, சேலரி ஹோல்டிங் எவ்வளோ, இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி காட்டும். ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணிட்டு வரோம் லாஸ்ட்டு 5 மந்த்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம நல்லா ட்ராக் பண்ணிக்க முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஃபோர்காஸ்ட் சேலரினா நம்ம வந்து எவ்வளோ இந்த மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த சேலரி வந்து நம்ம சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக இந்த மெத்தட் வச்சுருக்கோம். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஎஃப்இஎஸ்ஐ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 3 மந்த்ஸில் அப்படிங்கிறது இதில் ஒரு கிராஃப் மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் சேலரி ஹோல்டிங். இப்போ நம்ம வந்து சேலரி ஹோல்டிங்கிறது இப்போ எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி எதுவும் பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயருக்கு வந்து அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க இடையில வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோவில் வந்து இது மாதிரி சேலரி ஹோல்டிங்கிற கான்செப்ட் வந்து பண்ணுறாங்க. அது எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள்னா அது அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில கம்பெனி அது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மொத்தமாக இது வரைக்கும் அலவன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் வந்து கிராஃபாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயினாக இதில் வந்து நான் எம்ப்ளாயி சொல்லிடுறேன். எம்ப்ளாயி எப்படி ஆட் பண்ணுறது என்ன டீட்டெயிலுங்கிறத. இப்போ ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுற ஸ்க்ரீனும் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் குரூப் என்ன, ஷிஃப்ட் என்ன, அப்புறம் எம்ப்ளாயோட பேர், மொபைல் நம்பர், இமெயிலு, இதில் இருக்கிற எல்லா ஃபீல்டையுமே ஃபில் பண்ணிடுவாங்க. இதில் மேஜராக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு எப்படி அட்டெண்டன்ஸ் கால்குலேட் ஆகணும், இல்லை சேலரி எப்படி கால்குலேட் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ எப்படின்னா இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் பர்மிஷன் ஹவர் பெர் மந்த்துக்கு வந்து 2 மணி நேரம் அப்படின்னா இதில் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 2 மணி நேரத்துக்கு சேலரி டிடெக்ட் ஆகாது. அதே மாதிரி சிஎல் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சிஎல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கம்பெனிலேருந்து அப்படிங்கிறத இங்கே ப்ரொவிஷனாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓவர் டியூட்டி அப்ளிகபிளாக நாட் அப்ளிகபிளாக. இப்போ ஓவர் டியூட்டி அப்ளிகபிள்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க எக்ஸஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கால்குலேட் ஆகும். இன்கேஸ் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஓவர் டியூட்டியே கன்சிடர் பண்ணிக்காது. அவங்க ஜாஸ்தி ஒர்க் பண்ணாலும் ஓவர் டியூட்டி கன்சிடர் பண்ணிக்காது. அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து லேட் என்ட்ரி. இப்போ வந்து லேட் என்ட்ரி அலௌடா நாட் அலௌடா அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிஷனாக கொடுத்துருக்கோம். இப்போ டெய்லி ஆஃபீஸ் வர்றது வந்து இப்போ ஆக்சுவலாக 9 o'clock வந்து ஷிஃப்ட்டு டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஒர்க்கிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு வேளை அவங்க 9:15 இல்லை 9:30 இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, சீனியர் எம்ப்ளாயி இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து நார்மலான எம்ப்ளாயி இருப்பாங்க. இப்போ சீனியர் எம்ப்ளாயிக்கெலாம் வந்து நான் லேட் என்ட்ரிக்கு வந்து சேலரி பிடிப்போம்னு சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் அவங்களுக்கு வந்து அலௌடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து அவங்க சேலரி பிடிக்கணும் அப்படின்னா நாட் அலௌடுன்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சேலரி டிடக்ஷன் அப்போது இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சேலரி ஹோல்டிங் பெர் மந்த்னாக்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துடணும். இப்போ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேலரி ஹோல்டிங் வந்து சேலரி ஜென்ரேட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபுட் அலவன்ஸ் என்ன. ஃபுட் அலவன்ஸ் வந்து இப்போ நம்ம எப்படி பிடிக்கிறோம், வீக்லி ஃபுட் அலவன்ஸ் மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம அது வீக்லி ஃபுட் அலவன்ஸ் மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹாலிடே அப்ளிகபிள். இப்போ ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இது எம்ப்ளாய்க்கு வந்து ஹாலிடே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த மேனுஃபேக்சர் ரிலேட்டடான இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஹாலிடேங்கிறது வராது. ஸோ அவங்க வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு சேலரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நாட் அப்ளிகபிள்னு வரும். இது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் அது மாதிரி வராங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகபிள்னு கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் சண்டே ஹாலிடே இருக்கா இல்லையாங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுனா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து சண்டே ஹாலிடேன்னு கொடுத்துட்டா பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சண்டே வந்து ஹாலிடேயாக எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதுக்காக இந்த ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல் டே ப்ரெசென்ட்டுங்கிறது இது என்னென்னா, இதில் வந்து சீனியர் எம்ப்ளாயி இல்லை வந்து யாருக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மெத்தடை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க மிஷினில் போய் அட்டண்டன்ஸில் பஞ்ச் வச்சாலும் வைக்காட்டினாலும் பை டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகி அவங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இது வந்து யாருக்கு அப்ளிகபிளோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டாக லீவ் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டா நான் அப்ரூவ்டா. இப்போ எப்படின்னா, இப்போ லீவ் நம்ம ஒரு சில கம்பெனியில் என்னென்னா, கேட்காம லீவ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சேலரியை வந்து டபுளாக பிடிக்கணும், இல்லை வந்து எக்ஸஸாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்ரூவலுக்கு லீவ் ரெக்வெஸ்ட்டு கொடுத்து அதை அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து லீவில் வந்து அப்ரூவ்டுன்னு மாறும். இல்லைன்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நான் அப்ரூவ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும். இப்போ நான் அப்ரூவ்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த சேலரி வந்து அன்றைக்கி மட்டும் டபுளாக பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சிஸ்டத்தில் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து டபுளாக டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மெயின் இது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ பர்மிஷன் ஸ்டேட்டஸ் அதே தான் லீவ் ஸ்டேட்டஸ் மாதிரியே பர்மிஷன் ஸ்டேட்டஸ். ஒரு நாள் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு 2 மணி நேரம் லேட்டாக வராங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து அவங்களுக்கு அப்ரூவ்டுங்கிற ஸ்டேட்டஸில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்க முடியும். இதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஒன்று டிவைஸ் வழியாக எடுக்க போகிறோமா, இல்லை வந்து மேனுவலாக அட்டண்டன்ஸ் வரணுமா, இல்லை வந்து ஸ்டாஃபோட ஆப் வழியாக வரப்போகுதா, அப்புறம் ஜியோ ட்ராக்கிங் வழியாக வரப்போகுதா. இப்போ இதில் வந்து டிவைஸுங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம டிவைஸ் வந்து ஆஃபீஸில் செட் பண்ணுறோம், அது வழியாக அட்டண்டன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த எம்ப்ளாய்க்கு வந்து அட்டண்டன்ஸ் அது வழியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனுவல் அப்படின்னா எதுவுமே வைக்கிறதில்ல, டிவைஸும் வைக்க போகிறதில்ல, ஸ்டாஃப் ஆப் இது எதுவுமே கொடுக்க மாட்டோம். மேனுவல்னால் சிஸ்டமே ஒரு அட்டண்டன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மேனுவலுங்கிற ப்ரொவிஷன் வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஆப்புனாக்க, இப்போ மொபைல் ஆப் வந்து நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுக்குறோம், அந்த ஸ்டாஃப் ஆப் வழியாகவும் நம்ம அட்டண்டன்ஸ் வந்து பஞ்சின் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த ஜியோ ட்ராக்கிங் இல்லாமல் வேறு சினாரியோவில் வர்ற ஸ்டாஃப் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் வந்து பஞ்சின் வந்து மொபைல் ஆப் வழியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜியோ ட்ராக்கிங்கில் நம்ம வந்து அட்டண்டன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜியோ ட்ராக்கிங் வழியாகவும் நம்மளால் அட்டண்டன்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இதுதான் மெயினான இது. இதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோன்னா இங்கே வெளியில் வந்து காட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இதான் மெயினாக இதில் எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறதுல. இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் அப்லோடு, இப்போ ஆதார் கார்டு, லைசன்ஸு, பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அவங்க டாக்குமெண்ட் எம்ப்ளாயி ரிலேட்டடாக ஆன்போர்டிங் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணுமோ அது எல்லாமே இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு பண்ண முடியும். என்ன டெசிக்னேஷனு, குரூப்பு, இதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி உங்களால் அந்த எம்ப்ளாயியோட லிஸ்ட்டை பார்க்க முடியும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மெயினாக இப்போ நம்ம அட்டண்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே டேட் வைஸ் அட்டண்டன்ஸ்ன்றது காட்டும். இப்போ நான் வந்து இது ஒரு நாளுக்கும் அட்டண்டன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இங்கே டேட் வைஸ் அட்டண்டன்ஸில் போய் பார்க்கணும். நான் இப்போ வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். ஸோ இதை காட்டுறதுக்காக லாகின் பண்ணுறேன். இப்போ நான் அந்த அட்டண்டன்ஸ் இங்கே வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து இப்போ எம்ப்ளாயி வந்து இந்த டேட் வைஸ் அட்டண்டன்ஸில் மிஷினில் பஞ்ச் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இப்போ பஞ்சின் வந்து 8:38க்கு பண்ணியிருக்காங்க, பஞ்ச் அவுட் இன்னும் பண்ணலை. இப்போ இதில் வந்து லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே லேட் என்ட்ரி எத்தனை நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காட்டும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ஆன் டைமாக லேட்டாக வந்திருக்காங்களா அப்படிங்கிறது காட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் டைம், இப்போ இது வந்து இன்றைக்கி டேட்டுக்கு பார்க்குறப்போ இன்னும் வந்து இது க்ளோஸ் பண்ணாதனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. இதுவே லாஸ்ட்டு டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே காட்டும், ஒர்க்கிங் டைம். அதுக்கப்புறம் கேஷுவல் லீவ் எடுக்கிறாங்க, இப்போ ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா கேஷுவல் லீவ் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து இங்கே கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லி காட்டும். சிஸ்டமே என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு சிஎல் இருக்குது அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே சிஎல்னு மார்க் பண்ணிக்கும். ஸோ ஒரு வேளை அவங்க வந்து அடுத்தடுத்த நாள் மறுபடியும் இப்போ ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சிஎலுக்கு, இப்போ அடுத்த நாள் மறுபடியும் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் சிஎல்லாக கன்சிடர் பண்ணிக்கும், 2வது நாள் வரப்போ சிஎல்லாக கன்சிடர் பண்ணிக்காது. பை டிஃபால்ட்டாக அது ஆப்ஷனுங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து இப்போ லீவ் எடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஃபுல் டேயா ஆஃப் டேயாங்கிறது காட்டும், அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரெசென்ட்டு, ஆப்சென்ட்டு, இந்த ஹாலிடேனா ஹாலிடேன்னு காட்டும். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். இது இப்போ வந்து இது வழியாக வர்றது டிவைஸ் வழியாக வர அட்டண்டன்ஸ் தான் அங்கே காட்டும். இன்கேஸ் ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து மாற்றிக்க முடியும் நம்மளால். ஸோ இதான் மெயினாக இதில் அட்டண்டன்ஸ் இருக்கிற ப்ரொவிஷன் இது.
இதில் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் இருக்கும், பல்க் ஐக்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டாக மாற்றணும், இல்லை ஆப்சென்ட்டாக மாற்றணும் மொத்தமாக அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக மாற்றினீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட் இதில். அதுக்கப்புறம் மந்த்லி அட்டண்டன்ஸு. இப்போ இந்த மந்த்லி அட்டண்டன்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அவங்களோட ஸ்டாஃபோட டீட்டெயில் காட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லேட்டாக எவ்வளோ நேரம் வந்திருக்காங்க, ஹாஃப் டே எத்தனை எடுத்திருக்காங்க, பர்மிஷன் எத்தனை எடுத்திருக்காங்க, ஒர்க்கிங் டேஸ் என்ன, அதில் ப்ரெசென்ட் எத்தனை, ஆப்சென்ட் எத்தனை அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இதில் இந்த வியூ பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த டேட் வைஸ் அவங்களால என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎல்ங்கிறது காட்டுதா. இப்போ சிஎல் வந்து எஸ்ன்னு காட்டும் அப்படின்னா அவங்க வந்து லீவ் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் வந்து சிஎல்லாக மார்க் ஆகிருக்கு. ஸோ அதான் கான்செப்ட்டு. இதில் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாம் அந்த டேட் வைஸ் வந்து உங்களால் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதில் வந்து இந்த எம்ப்ளாயி இந்த மாதத்தில் எத்தனை எப்போ இன் ஆகிருக்காரு, எத்தனை மணிக்கு அவுட் ஆகிருக்காரு, எவ்வளோ ஒர்க்கிங் டைம் என்ன, லேட்டாக எவ்வளோ நேரம் வந்திருக்காரு, நான் ஒர்க்கிங்னா அன்றைக்கி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து காட்டும். ஸோ இதான் மேஜராக வந்து அட்டண்டன்ஸில் இருக்கிற கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் டேட் வைஸ் ஓவர்டியூட்டி அப்படின்னா, இப்போ டேட்டு அந்த டேட்டில் வந்து எதுவும் ஓவர்டியூட்டி எக்ஸஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து காட்டும். ஓவர்டியூட்டி இருந்துச்சுன்னா காட்டும். அதே மாதிரி அப்ளிகபிள்னு எந்த எம்ப்ளாயி கொடுத்துருக்கோமோ அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் ஓவர்டியூட்டி கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதோட இது காட்டும். அவ்வளோதான் இதில் மெயினாக அந்த அட்டண்டன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த லீவ் லிஸ்ட்டு. இந்த லீவ் லிஸ்ட்டுங்கிறது ஓவராலாக வந்து யாரெல்லாம் லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் இதில். அது வந்து என்றைக்கு லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லீவ் ரெக்வெஸ்ட்டுன்னு ஒரு மெனு இருக்குது. இப்போ இந்த லீவ் ரெக்வெஸ்ட்டுங்கிற மெனு என்னென்னா, இப்போ வந்து ஸ்டாஃபில் ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆப் வழியாக போயிட்டு லீவ் ரெக்வெஸ்ட்டு கொடுப்பாங்க. கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அது காட்டும், யார் லீவ் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இங்கே அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அப்ரூவ்டு லீவாக மாறும். இல்லைனாக்கா அது நான் அப்ரூவ்டு லீவாக இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ அப்ரூவ்ட் லீவுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்போ அது என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணிக்கணும், ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுங்கிற ஸ்டேட்டஸாக எடுத்துக்கும். ஸோ அது மாதிரி வந்துடும். அதே மாதிரி லீவ் ரெக்வெஸ்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து ஸ்டாஃப் ஆப்லேருந்து பெர்மிஷன் ரெக்வெஸ்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ இது மேஜராக வந்து இதுலேருந்து வரும், நம்மளோட மொபைல் ஆப் வழியாக வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லை நான் அப்ரூவ் பண்ணுறாங்களாங்கிறது அட்மின் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலரி. இந்த சேலரிங்கிறது நம்மளோட அட்டண்டன்ஸோட ரெக்கார்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேலரி வந்து ஜென்ரேட் ஆகிரும். இப்போ இந்த மாதிரி வரும் பே ஸ்லிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்துடும். இப்போ வந்து இப்போ பேசிக் சேலரி என்ன, லீவ் டிடெக்ஷன் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட் சேலரி என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த இருக்கிற இன்புட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி வந்துடும். இப்போ இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்கும். பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து லோகோ வரும். இந்த கம்பெனிக்கு லோகோ அப்லோட் பண்ணாதனால இந்த லோகோ வந்து காட்டலை. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மெயினாக வந்து இப்போ இந்த பேமெண்ட்டை வந்து பெய்டுன்னு ஸ்டேட்டஸ் மாற்றிட்டோம் அப்படின்னா அதோட இது வந்து இங்கே வந்து லாக் ஆகிரும். ஒன்ஸ் அவங்க சேலரி பே பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட எந்த ரெக்கார்டையும் ப்ரீவியஸ் ரெக்கார்டு அந்த மாதத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா நான் இப்போ இதை வந்து மாற்றுறேன். இதில் மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ நான் அட்டண்டன்ஸில் போயிட்டு இதில் வந்து அட்டண்டன்ஸ் இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்க்க மட்டும்தான் முடியும். இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பட்டன் போயிடுச்சு பாருங்கள். ஸோ எடிட்டோ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன். இப்போ வந்து எடிட் ப்ரொவிஷன் வரும். ஸோ இது மாதிரி வந்து அவங்களோட ரெக்கார்டை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் வந்து ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லோனுங்கிறது வந்து என்னென்னா 2 டைப்பாக வந்து நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. ஒன்று வந்து சேலரி அட்வான்ஸு, இன்னொன்று வந்து லோனு. இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு சூஸ் பண்ணிக்கிட்டு லோனாக அட்வான்ஸாங்கிற மாதிரி சூஸ் பண்ணுவோம். இப்போ சேலரி அட்வான்ஸ்னால் அந்த மாதமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் வந்து அவங்க லோன் மாதிரி போட்டிருக்காங்கன்னா அந்த இஎம்ஐ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ லோனுங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு அமௌண்ட் வந்து 10,000 கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து டென்யூர் வந்து 10 மாதம் கொடுத்தோன்னா இஎம்ஐ வந்து 1000 காட்டுது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும் லோன் கான்செப்ட். ஒன்ஸ் லோனோ இல்லை
சேலரி அட்வான்ஸும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சேலரி ஜென்ரேட் ஆகுறப்போ இந்த லோனோட இஎம்ஐ ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சேலரிலேருந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ அதான் கான்செப்ட் இதில். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஓவர் டியூட்டி இருக்குது. இப்போ ஓவர் டியூட்டி வந்து ஆக்சுவலாக ஓவர் டியூட்டி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ் இருக்குது அப்படின்னா இன்சென்டிவ் வந்து இங்கே இன்புட் பண்ணணும். இப்போ இன்சென்டிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம மேனுவலாக தான் இன்புட் பண்ணணும். இது எதுவும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக வந்து இன்சென்டிவ் வந்து கால்குலேட் பண்ணி வராது. ஆக்சுவலாக அந்த மாதம் எவ்வளோ இன்சென்டிவ் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சேலரி ஸ்லிப்பில் அப்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் போனஸு. இப்போ இந்த போனஸுங்கிறது இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பேமெண்ட் இப்போ போனஸ் போடுவாங்க. ஸோ அந்த போனஸ் போடுறப்போ அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரி பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி, சேலரி ஹிஸ்ட்ரி இது எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த எம்ப்ளாயி, எத்தனை நாள் வந்திருக்காங்க, எத்தனை நாள் ஆப்ஷன் போட்டிருக்காங்க, இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த போனஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து சேலரி ஹோல்டிங். சேலரி ஹோல்டிங்கிறது அதான் நம்ம சொன்ன மாதிரி சேலரியை வந்து எவ்வளோ மாதம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அது ஜென்ரேட் பண்ணியிருக்க ரெக்கார்டில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் மாற்றிக்க முடியும் இங்கே. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட் அலவன்ஸுங்கிறது என்னென்னா ஃபுட் அலவன்ஸ் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுட் அலவன்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி வச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த சேலரி ஸ்லிப்பை வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இது மேஜராக இது சாஃப்ட்வேரில் இருக்கிற மேஜர் மாடியூல் இது தான். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரிப்போர்ட்டு தான் வரும். இப்போ இது பார்த்தோன்னா டேட் வைஸு அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சேலரி ரிப்போர்ட்டு. இந்த சேலரி ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலரி அவங்க எம்ப்ளாயோட சேலரி என்ன வந்திருக்கு, கால்குலேட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த குரூப் வைஸ் வந்து எவ்வளோ சேலரி வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைட்டாக இது மட்டும் கோத்ரூ பண்ணிடுறேன் மொபைல் ஆப்பை பற்றி. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக மொபைல் ஆப்பு. இப்போ இந்த மொபைல் ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ப்ரொவிஷன் இருக்கும். ஒன்று வந்து அட்மினாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டாஃபாக லாகின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அட்மினாக லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்ததுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது, டுடே வந்து என்ன அட்டண்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஓனராக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ அட்டண்டன்ஸ் சம்மரி இதில் வந்து உங்களுக்கு ஓவராலாக அந்த கவுண்ட்டு போட்டு காட்டும். ப்ரெசென்ட் என்ன, ஆப்சென்ட் என்ன, இந்த கவுண்ட்டு பார்த்துக்க முடியும். அப்புறம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டுடே அட்டண்டன்ஸ் வந்து காட்டும். இன்கேஸ் இதில் வந்து டெமோ கார்டுங்கிறதுனால இதில் ரெக்கார்டு இல்லை. ஸோ அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே இங்கேயே வந்துடும். லீவ் ரெக்வெஸ்ட் யார் கேட்டிருக்கா, பர்மிஷன் ரெக்வெஸ்ட் யார் கேட்டிருக்கா, அந்த மாதிரி வந்து ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்குது அப்படின்னா இங்கேயே காட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து அட்டண்டன்ஸ் மெயினாக பார்த்துக்க முடியும். அந்த இதில் இருக்கிற டேட்டில் இருக்கிற அட்டண்டன்ஸை பார்த்துக்க முடியும். அப்புறம் வந்து சேலரி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களோட சேலரி என்னங்கிறத இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இது மெயினாக வந்து இப்போ வந்து அட்மின் பார்க்குறதுக்கான வியூ இது. இப்போ அட்மின் பார்க்குறதுனால எல்லா இதுவுமே வந்து காட்டுது. இப்போ இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ரோலில் இருக்கிற எம்ப்ளாயியோட இதை மட்டும் வேணாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஜியோங்கிற கான்செப்ட் சொன்னதில்ல. இப்போ இதில் வந்து ஜியோங்கிறது வந்து என்னென்னா இப்போ அந்த ஜியோ ட்ராக்கிங் ஆப் வழியாக போகிற யூஸரை வந்து நம்மளால் லைவ் ட்ராக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காட்டும். இப்போ இதில் வந்து யூஸர் இல்லைங்கிறதுனால வந்து இது மாதிரி வருது. இப்போ இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அவங்க நேம் காட்டும். இந்த எம்ப்ளாயி இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது மார்க் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வந்து டைம் லைன். ஸோ இதில் வந்து டைம் லைன்னா பார்த்தோன்னா அவங்க அந்த ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும். எம்ப்ளாயி இருக்கிறாங்கள, ஸோ அவங்க இதில் இது ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இதில் காட்டும். இதில் என்னென்னா இதில் ரெக்கார்டு இல்லாதான் வருது. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இதில் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இதில் காட்டும். இது ரெக்கார்டு இல்லைங்கிறதுனால இதில் எதுவும் வரல.
அப்புறம் இதில் டாஸ்க் எது பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜியோ ட்ராக்கிங் அவங்க ஃபீல்டு போகிறப்போ என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே காட்டும். இதை வந்து நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த எம்ப்ளாயி என்ன டாஸ்க் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃபோட சேலரி என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் வந்து இந்த லோன் எதுவும் எடுத்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லீவ் ரெக்வெஸ்ட்டுங்கிறது நம்மளால் ரெக்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ லீவுங்கிறதுல மெனுவில் போயிட்டு இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லீவு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னையிலேருந்து அதில் எத்தனை நாள் லீவ் வேணும், கேஷுவல் லீவா, ஜென்ரல் லீவா, ஃபுல் டேயா, ஃபஸ்ட் ஹாஃப் டே, செகண்ட் ஹாஃப் டே, இந்த மாதிரி என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து அட்மின் ஆப்பில் வந்து காட்டும். அதை அட்மின் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லீவ் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் லீவாக கன்சிடர் பண்ணிக்கும். அது மாதிரி இது வந்து இவங்க ஸ்டாஃபுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்துக்க முடியும். இப்போ அவங்களோட லோனோட ஹிஸ்ட்ரி என்ன, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இது எல்லாமே இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் மேஜராக இப்போ இருக்கிற மொபைல் ஆப் ஆக்சுவலாக. இதில் வந்து ஜியோ ட்ராக்கிங்க்கு ஒரு ஆப் இருக்குது. அது நான் வந்து ஒரு வீடியோவில் இல்லை உங்களுக்கு வந்து லிங்காகவோ சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மேஜராக இருக்கிற இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற மெயினான இதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா நான் நேரில் வந்து டெமோ காட்டுறேன். தேங்க்யூ.